ரெண்டாவது கல்யாணம் பண்ணணுமா? அந்த முடிவு ஒரு அழுத்தமா இல்லாம ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். பிறகு பலர் செய்யற ஒரு பெரிய தப்பான முடிவு, மீண்டும் மேரேஜ் பண்ண நினைச்சிடுறாங்க. ஏன்னா தனிமை, சமூக அழுத்தம், குடும்பம். ஆனா அந்த முடிவு 10 வருட சுமையா மாறிடும். நீங்க மீண்டும் திருமணம் பண்றதுக்கு முன்னாடி உங்க உண்மையான தேவை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்க லைஃபுக்கு தேவையான மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாவது திருமணம் பண்ணாதீங்க. இது தெரியலனா மீண்டும் டிவோர்ஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களோட குடும்ப அழுத்தத்துக்காக நீங்க மறுபடியும் மேரேஜ் பண்ணக்கூடாதுங்க. ஃபேமிலியில நமக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்கு, இல்லைன்னா நமக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்கு, இல்லைன்னா நமக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு மேரேஜ் பண்ணாதான் அவங்களுக்கு மேரேஜ் பண்ற முடியும் அப்படின்ற ஒரு குடும்ப சூழ்நிலைக்காகவோ, மீண்டும் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு சூழ்நிலைய, ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்தாலோ நீங்க அந்த வேலைய பண்ணக்கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் மேரேஜ் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா மறுபடியும் அந்த ஃபேமிலியில இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து அடுத்தவங்களுக்கு வழி விடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். கரெக்ட் தான் நீங்க திங்க் பண்றது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்ன அப்படின்னா, உங்களோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு, உங்களோட புரிதல் இல்லாம நீங்க மறுபடியும் அந்த புதக்குழியில போய் விழுந்துடாதீங்க. இப்ப லைஃபுக்கு என்ன வேணுமோ அப்படின்றது ஒரு சின்ன லிட்டில் கேப், ஒரு டைமிங் எடுத்துட்டு ஒரு மிக ஒரு ஆழ்ந்த ஒரு மனநிலையோட ஒரு சுய சிந்தனையோட சிந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான ஒரு மிக அற்புதமான ஒரு முடிவை நீங்க எடுங்க. அடுத்தது, நீங்க தனிமைக்கு பயந்துட்டு துணைவனையோ அல்லது துணைவியோ தேடக்கூடாது. அதாவது நீங்க தனிமைக்காக உங்களுக்காக ஒரு லைஃபை நீங்க உருவாக்கணும்னா அந்த தப்பை செய்யாதீங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க டிவோர்ஸ் அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதே தப்ப உங்களை அறியாமையே நீங்க செஞ்சிடுவீங்க. சோ இந்த பெரிய தப்பையும் நீங்க பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன உங்க லைஃபுக்கு தேவைன்றது தெரிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை நீங்க தேடிக்கலாம். அதே மாதிரி நீங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கோ இல்ல எக்ஸ் ஒய்ஃபுக்கோ வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். ஆனா அவங்களுக்காக ஒரு கோலா செட் பண்ணி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு நீங்க ஒரு வாழ்க்கை துணையோ இல்ல உங்களோட வாழ்க்கையோ மறுபடியும் நீங்க கட்டமைக்காதீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கைய மறுபடியும் அந்த நோக்கத்துக்காக நீங்க பண்ணனீங்க அப்படின்னா சீரமைக்க முடியாது. அது மீண்டும் டிவோர்ஸ் லெவல்ல கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா டிவோர்ஸ்ன்றது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தது வாழ்க்கை, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா டிவோர்ஸ்ன்றது இது ரெண்டுல ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் 2 பேர் வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆயிடும். சோ இதுதான் டிவோர்ஸ்னோட மிகப்பெரிய ஆழமான நுட்பமான ஒரு விஷயம். இது நல்லா உங்க மைண்ட்ல நல்லா சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிரச்சனைகள் ஒரு பர்சனுக்கு வந்தாலே 2 பேரோட வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட்ஸும் இந்த அட்வைஸும் உங்களுக்கு. அதே போல மறுபடியும் உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கோ எக்ஸ் ஒய்ஃபுக்காகவோ நீங்க பெரிய ஒரு அச்சீவரா நான் மாறணும் அப்படின்னு ஒரு துடிதுடிப்போட இருப்பீங்க. அந்த துடிதுடிப்பெல்லாம் வேண்டாம்.
அந்த துடிதுடிப்பு எப்படி இருக்குன்னா உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களோட லைஃபை மீண்டும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உண்டான ஐடியாஸ்ல தான் இருக்கணும். அந்த ஐடியாஸ் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஐடியாஸ் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட லைஃபை க்ரோத்துக்கு எடுத்துட்டு போகும். ஆயிடுச்சு, ஆனா குழந்தைகள் இருக்கு அப்படின்னு இருந்த அந்த ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்காக அப்பாவையோ அம்மாவையோ மேரேஜுக்காக தேர்வு பண்ணாதீங்க, சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு துணை வேணும். அம்மாவோ அப்பாவோ 2 பேரும் இருந்தா வாழ்க்கைன்றது அந்த குழந்தைக்கு நல்லா ஒரு பல விஷயங்கள் சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸா நீங்க இருப்பீங்க. அது இப்போ வந்து நம்ம இங்க பாக்குறது இல்லை. ஏன்னா அந்த குழந்தைக்காக நீங்க பேரண்ட்ஸை வந்து தேடக்கூடாது, ஒரு அம்மாவையோ ஒரு அப்பாவையோ தேடக்கூடாது. உங்க லைஃபுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் ஒரு பேரண்டா இருக்கிற மாதிரி ஒருத்தர்களை வந்து கிரியேட் பண்ற அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும். 2வது அவங்களையும் உருவாக்கணும். அந்த அளவுக்கு உங்களோட நீங்க அவேர்னஸ்ல இருக்கணும், அந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும். ஏன்னா ஒரு டைம் பட்ட அடியோ இல்ல ஒரு டைம் நீங்க அனுபவிச்ச தவறோ மறுபடியும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட சொல்றேன். செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னா சில குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கணுங்க. அது என்னன்னு உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கணும், உங்களை லவ் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களை லைக் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க ஒரு உங்களுக்கு வெளியில இருக்கிற பொருட்களையோ இல்ல நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ஒரு கார் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு வீடு கட்டுறீங்கன்னா லைக் பண்ணி சூஸ் பண்ணி ஒவ்வொரு திங்ஸையும் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களோட லைஃபையும் லைக் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் லைக் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மனப்பான்மையை ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்தாதான் நீங்க செகண்ட் மேரேஜுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃபை நீங்க கொண்டுட்டு போக முடியும். அதுக்காக நீங்க தயாராகணும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். தனிமைய சமாளிக்க பழகிக்கணும். ஏன்னா நீங்க மறுபடியும் ஒரு 2வது மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா சில மாறுபட்ட கருத்துக்கள் அப்பப்ப வரலாம். அப்போ நீங்க தனிமையா இருந்து அதை பழகிக்கணும். அந்த தனிமையை விரும்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை விரும்ப ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தான் தனிமையை பழகுங்கன்னு சொல்றது. அந்த தனிமைன்றது உங்களுக்குள்ள நீங்க வெளி சிந்தனையில இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள உங்களோட லைஃபை பத்தின சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி வெளியில ஒரு பொருட்களை பார்த்தோ ஒரு வேலையை பார்த்தோ இல்ல அடுத்த பர்சனை பார்த்தோ அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கோ பார்த்தோ அந்த ஒரு தனிமை இல்லைங்க. இந்த தனிமைன்றது உங்களோட செல்ஃப், உங்களோட பேரண்ட்டும் இல்லாம உங்களோட ஹஸ்பண்டும் இல்லாம மேரேஜ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன், உங்க ஹஸ்பண்டுக்கும் இல்லாம உங்களோட தனிமையான உங்களோட தனிப்பட்ட ஒரு சிந்தனையா இருக்க உங்களை நீங்க பழகிக்கணும். வாழ்க்கையினோட நோக்கத்தை செட் பண்ணிக்கோங்க. என்னோட வாழ்க்கை இந்த நோக்கத்துக்காக நான் கொடுக்கறேன் அப்படின்றது அந்த மைண்ட் தாட்ல நீங்க டெய்லியும் வாழுங்க. ஏன்னா நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் எந்த ஒரு நீங்க செயல் செஞ்சாலும் பிசினஸ் செஞ்சாலும் இல்ல எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கணும், அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு தான் உங்களை பலர் இன்ஃப்ளூயன்ஸா மாத்தும், பல அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண வைக்கும், பல பணத்தையும் அட்ராக்ட் பண்ண வைக்கும். இதுதான் இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம். மனநிலையும் உடல்நிலையும் கவனிச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க செகண்ட் மேரேஜ்க்கு தயாராகணும்னா இதெல்லாம் உங்களுக்கு வேணும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தாதான் நீங்க அடுத்ததும் ஒரு தடையில்லாத வாழ்க்கையை உங்களால எடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா மறுபடியும் பிரச்சனைக்குள்ள சிக்காம நீங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான ஆக்ஷனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ
இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு உங்களை நீங்களே செக் பண்ணிட்டு, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு உறவுக்கு நீங்க தயாரான உங்க நெஞ்சத்தையும் உங்க இதயத்தையும் நீங்களே கேட்டு பாருங்க. அது ஒரு கரெக்டான, ஒரு உண்மையான, ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா உங்களோட அறிவால நீங்க பாத்தீங்கன்னா ஈகோ வந்துடும். ஈகோ வந்தா நான் என்னால பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை, தான்தான்ற ஒரு அகங்காரம் வந்துடும். இல்லைன்னா ஓவர் கான்பிடன்ட் வந்துடும். இல்லைன்னா என்னால முடியும்ன்ற வரும். பட் ஆனா உங்களோட இதயம், உங்களோட மனசு எப்பயுமே உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஏன்னா நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி காட்டுறதே அதுதான். அதுக்கிட்ட உங்களோட உண்மைய கேட்டீங்கன்னா, அது தனிமையில் இருக்கப்ப கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்லும். அதன்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட நம்பிக்கைய ஏற்படுத்திக்கோங்க. உங்களோட கோலை செட் பண்ணுங்க. உங்களோட லைஃப நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணுன்ற அந்த கனவுகளை உள்ள கொண்டு வாங்க. உங்களுக்கு உங்களோட 2வது மேரேஜ் பத்தி நீங்க பண்ணணும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிகப்பெரிய சக்சஸா நான் மாறுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை நீங்க கொண்டு வந்துட்டு மீறி இந்த செயல்களாக நீங்க செய்யுங்க. இது எல்லாமே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இல்லை அப்படின்னா இதை வளர்த்திக்கோங்க. இதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன், இதுக்கு உண்டான ஐடியாஸ் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்றது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க அடுத்த லைஃபுக்கு உண்டான தொடக்கத்தை ஆரம்பிங்க. உங்க லைஃப் மிகப்பெரிய ஒரு மாறுதலாகவும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃபாகவும் மாறிடும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் சேனல் எப்பவுமே உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்துக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருப்போம். எல்கேஜி டிவோர்ஸ் வரை நீங்க எதிர்பாராத வாழ்க்கை அப்படின்ற வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.